குளம் ரயில்வே நிலையம் எதிரே செயல்படும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடை ஷட்டரை இழுத்து மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான கடையால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் பெண்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பாதிப்படைவதாகவும் குற்றம் சாட்டினர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த தவிகவினர் டாஸ்மாக் கடையை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். வெயிட் பண்ண சொன்னாரு. 2 வாரம் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு சார். 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க ஒரு வாரத்தில் எடுக்கிறாங்க. ஏற்கனவே 8 மாசமா நாங்கள் வந்து கலெக்டரேட்டில் மணி கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸில் அது இல்லாமல் அதுக்கு சம்மந்தப்பட்ட டாஸ்மாக் ஆஃபீஸ்லையும் நாங்கள் கலெக்டரேட்டில் மணி கொடுத்துருக்குறோம். இது 3 வகையிலையும் நாங்கள் டவுன் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம் சார். அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கும்போது ஒரு வாரம் பொருள் அதுக்குள்ளே எடுத்துருக்கோம், கடையை மாற்றி கொடுத்துறோம். நாங்கள் இது வரைக்கும் அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் 2 வாரம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் சார் நாள் டைம் சொன்னாரு. அந்த நாள் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சரி வாங்க அது கடை மூலம் உங்களுக்கே தெரியும். ரோட்டை மறிக்கல, பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு கொடுக்கல, பொதுமக்களுக்கு எந்த இடையூறு கொடுக்கல, பயணிகளுக்கு எந்த இடையூறு கொடுக்கல. ஆனா நேரடியா நாங்க டாஸ்மார்க்கை மட்டும்தான் சார் முற்றுகை இருக்கோம். இந்த டாஸ்மார்க்கை மூடி வேற இடத்துல மாற்ற வரைக்கும் எங்களோட போராட்டங்கள் தொடரும். நாங்க 100 பேர் நினைக்காதீங்க, 1000, 2000, 5000 ஆயிடும். அதனால சார் நீங்க மனசு வச்சு காவல்துறை மனசு வச்சு அதுதான் சார். ஏன்னா காவல்துறை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் நாங்க எங்களால் முடிஞ்சா நாங்க பண்றோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க எது பண்ணுங்க எங்களுக்கு தெரியாது. உடனடியாக இந்த இடத்த மாற்ற